ஹாய் குமரி கர்னர் ஃபேமிலி. நம்ம கண்டென்ட் எல்லாமே அடல்ட்டுக்கான கண்டென்ட் தான். அதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிப்போம். போன வீடியோவில் வந்து எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. இந்த வீடியோவில் கோயிலில் போய் பரிகாரங்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, அந்த பரிகாரத்தை பண்ண போகிறாங்க. அதில் நடக்கிற சின்ன சின்ன காமெடிஸ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ ஏதாவது என்கிட்ட சொல்லணுன்னாலோ வீடியோக்கு கீழே கமெண்ட் இருக்கும், அந்த கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பாருங்கள், எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் கிரீம் 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 அரகர சம்போ தீ மிதிக்க போகும் நபர்களை ஆத்தா கருமாறி அத்தருள்வாயாக. எம்மாடி எப்படி இருக்கு பார்க்கவே. இதுல எப்படி அவிய நடப்பாவ? என்ன மாதிரி கங்கு கங்கா மேல தெரிக்குவே. எம்மாடி இந்த பரிகாரத்துக்கு எப்படி சம்மந்தி ஒத்துக்கிட்டாவ? எம்மா இதுல யாரு மிதிக்க முன்னாடி கை கால்லாம் ஒரு மாதிரி ஆயிருமே. இதையே மிதிக்க போறாவ. எடி ஊதா உனக்கு இந்த பரிகாரம் இருக்கா? மகேஷ் நானும் பத்திரகாளியத்தை நம்ம பூ மிதிக்கோம். பூ மிதினாவ பூ நத்தியாவ. எங்க அம்மா எப்படி இதை மிதிப்பா? ஏமா பார்க்கவே பயமா இருக்கு. நெருப்பு அனலா கொதிக்குது. எப்படி இதுல மிதிப்பா? எம்மாடி எடி ஊதா அது பூனா சாமிக்கு தீலாம் பூ மாதிரி. அதனால தான் தீ மிதிக்கிற பூ மிதிக்கறாவ. சாமிக்கு நல்ல தீனா பூ, நமக்கு தீனா தீரடல. இவே சொன்னத நம்பி நானும் தீ மிதி பூவெல்லாம் போட்டு வைப்பாவன்னு நினைச்சேன். தீ மிதிக்கிறது எனக்கு இதெல்லாம் பயமா இருக்குவே. எடி ஊதா வாயில அடிட்டி அப்படி சொல்லாத. உங்க அம்மைக்காண்டி தானே வேண்டி இருக்க. உங்க அம்மா சீக்கிரம் கோமால இருந்து எந்திரிச்சு வரணுமா எப்படி? நீ எப்பவுமே வெஸ்டர்ன் தான் போடுவியா? உனக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் பிடிக்குமா? எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிக்கும். எனக்கு ஹேர் கட் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணாதான் பிடிக்குமா, அதனால வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் பிடிக்கும். ஐயோ உங்களுக்கு என்ன மாயம் பிடிச்சா எனக்கு என்ன பிரச்சனை? என்னைய கொண்டு ஆழ்வரடா இல்லையான்னு இப்படி விட்டுருக்கியா? எடுக்கலாம் இருக்கு விட்டவும் மாட்டேக்காம அக்கா. ராஜேஸ்வரி அக்கா ஆழ்வரதா எங்க அம்மா வராளன்னு பார்ட்டி ஒரு 5 நிமிஷம். எல்லாரும் ஒண்ணாதானே டூருக்கு வந்துட்டாங்க. இந்த அண்ணனை தான் கல்யாணமும் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காவ? சரி, எங்க அம்மா வந்துடுறாம நான் போறேன். நீயும் வா, சாமி கும்பிடுவோம். என் அம்மாக்கு நான் நல்லா பயப்படுவீங்களோ? நான் எங்க அம்மாக்கு பயப்படவே மாட்டேன். எல்லாம் எங்க அம்மா பேச்சு கேட்பேன், ஆனா பயப்பட மாட்டேன். நானும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்டு மாதிரி. அந்த அண்ணன் கூட போவோன்னு சொல்லிட்டாங்க. இந்த அக்காக்கு இருக்கவே முடியாது போல. ஆளும் மண்டையும் பாரு சரியா இருக்கு. நான் என்ன தூது போறாமா? என்னைய கொண்டு நீ நிப்பாட்டி விட்டுருக்கானா? ராஜேஸ்வரி, யூ நோ மை லைஃப் டோட்டலி சேஞ்ச்ட் பிகாஸ் ஆஃப் யூ. Thank you. Same to you. சரி, நான் போறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா எங்க அம்மா பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். எங்க அம்மா பேசாதன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் போறேன். நீயும் சாமி கும்பிடுறதுக்காங்க வந்துரு. சரி பேட்டாவலாமா மயக்கல. என்ன சூப்பரா இங்கிலீஷ் பேசுதாங்க. ச்சே, நமக்கு தான் ஏபிசிடிங் குப்பந்தாடின்னு வருது. அவங்கள பாருங்க எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுகவ. பரவாயில்ல, நல்ல மனுஷன்தான். இது ஒரு இங்கிலீஷ். மை லைஃப் டோட்டலி சேஞ்ச்டு பிகாஸ் ஆஃப் யூ. இது ஒரு இங்கிலீஷ். இது இவ்வளவு சீன் நடக்குது. எக்கா முடிஞ்சா ஃப்ளவர் முடிஞ்சு பிடிச்சி வா போவோம். சீக்கிரம் வாங்க அக்கா, பூ மிதிக்க போறாங்க. எவ்வளவு நேரம் இப்படியே இருக்குதுக்கு. ஏடி அதைய பேசுனத பத்தியா? எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுகவ பத்தியாட்டி. ஆள் நல்ல ஹைட்டா ஒல்லியா செம்ம ஸ்மார்ட் பத்தியாட்டி. ஆமாக்கா வாங்கக்கா, சரியா இருக்கு. சின்ன பிள்ளை தானே என்னைய கொண்டு போய் நிப்பாட்டி விட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தா பார்க்கவே என்ன நினைப்பாங்க? நான் எனக்கு தூது போறாமா? சரி வாங்க. ஆமா ஆமா இல்லம்மாக்கா ஊதா 2 மணி நேரம் டாக்டர் டைம் தந்திருக்காரு. 2 மணி நேரத்தில் உங்கள் அம்மா முழிக்கலைன்னா அவன் மறுபடியும் கோமாக்கே போயிடுவாளாம். ஆமாம், நீ அங்கே கோயில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுங்க. உங்கள் அப்பாவுக்கு போன் போட்டு சொல்லியிருக்கேன். அவர் பார்த்துட்டு இப்போ வந்துடுவாராம். அவர் வரதுக்கு 3 மணி நேரம் ஆகும்ல. வேலையில் லீவு கொடுக்க மாட்டேக்காவலாம். பார்த்துட்டு சொல்லுவாராம். கேட்குவாமாக்கா. சரி நீ பயப்படாத. அங்கே என்னன்னு முடிச்சுட்டு எனக்கு போன் போடு. இங்கே என்னன்னு பார்த்துட்டு சொல்லுவேன். ஐயா இது நீ ஏன்டி அழுக? எங்க அம்மையே அழமாட்ட, நீ எதுக்கிட்டே அழுக? யாமட்டி ஊதா போன்ல யாரு? புஷ்பா போன்ல புஷ்பா
டி அழாதட்டி உங்க அம்மைக்கு ஒன்றும் செய்யாது. இரி இப்ப பூ மிதிச்சிருவா. சரி 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 தீ மிதிச்சிருவாவல்ல, மிதிச்ச உடனே உனக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். அழாதட்டி. எங்கள போறா பாவம் ஊதா. ஊதா திருக்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஊதா ஊதா தீல போய் விழுந்துறானே. ஏமாக்கா பயமா இருக்கா? அதுக்கு அழுத. பயப்படாத, ஆத்தா காளியம்மா கூடயே இருப்பா. சரிப்பா, நான் சீக்கிரம் தீ மிதிக்கணும். இரு அந்த அக்கா வரட்டு மிதிச்சிடலாம். ஆ? இது எம்மா கொதிக்க கொதிக்க தீ. எம்மா இது யாருக்கு இந்த நேச்ச? ஏ பல்லிச்சாக்கா, பல்லிச்சாக்கா. பல்லிச்சாக்கா, தீ எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கு? ஏக்கா இந்த பரிகாரம் யாருக்கு? ஏக்கா தீ தீ ஏக்கா என்னாலலாம் இதை தொடக்கூட முடியாதுக்கா. வள்ளி, உனக்கு தேங்காய் முறி பரிகாரம் தானே? உனக்கும் கீதாக்கும் தேங்காய் முறி, லட்சுமி அக்கா மோவலுக்கும் பத்திரக்காளி அக்காக்கும் தீமிதி. தேங்காய் முறி தீமிதியா? தீமிதி நான் இல்லக்கா. உனக்கு இல்லட்டி, இவளுக்கும் அவியலுக்கும் தான். ஐயோ அக்கா, மொத பரிகாரமே இப்படி இருக்கு, ரெண்டாவது பரிகாரம் எப்படி இருக்கும்? கஷ்டமா? ஆத்தா காளியம்மா கருமாறி உருமாறி கண் வச்சா கஷ்டம் எல்லாம் பறந்து போவோம். கஷ்டம்னு பார்த்தா உன் கஷ்டம் தீராது. பேசாம பரிவாரத்தை செய்யி. சம்மந்திங்கதான் நிக்காவ. பரிகாரம் செய்யக்கூடிய ஆளு நீங்களே இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. சட்டப்பட்டுன்னு சீக்கிரமா எல்லாம் முடிக்காண்டாமா? அது ஒண்ணு இல்ல, அங்கட கால் நினைச்சு தெப்ப குளத்துக்கிட்ட உட்கார்ந்துருந்தேன் கொஞ்ச நேரம். சரி நீங்க உட்கார்ந்து எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, சரி போங்க, உங்களதான் பூசாரி தேடிக்கிட்டே இருக்காரு, பரிகாரத்தை முடிய. சரி 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 நாங்க போயிட்டு முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவேன். என்னத்த இது இவ்வளவு தூரத்துக்கு தீய இடத்துல இப்படி சுத்தி உட்கார்ந்துருக்காங்க? இது எதுக்கு? யாருக்கு கையில கால பட்டா என்ன ஆவதுக்கு? அந்த பக்கம் போவோம். நல்ல தைரியசாலியா தான் இருக்காவ, பரவாயில்லையே, கொஞ்சம் கூட பயமே இல்ல சமந்திக்கு. எம்மா சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது பரிகாரத்துக்கு. எம்மா என்னடி இது அவளை இங்க அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு அது எங்க பழவளை கூட்டு கூட இருக்க என்ன சொன்னேன். எம்மா இதுதாம்மா நீ மிதிக்கணும், மிதிச்சிருவியா? எவ்வளவு தூரம் சிரிச்சுக்கிட்டு அசால்ட்டா வர? என்ன தீ மிதிக்க? ஆனா கங்கு போட்டிருக்குள்ள தீ, அது தீ மிதிக்க கூடியதா, நீதான் மிதிக்கணும். இதையா தீ இதை எப்படி மிதிக்க முடியும்? இதை எப்படி மிதிப்பாங்க? வாண்டே ஆட்டிச்சனா பின்ன இதை மிதிக்காம பின்ன சும்மா அதை தூக்கி போட்டிருக்கு வேலை மெனக்கட்டு போ. நீதான் இப்ப பரிகாரம் ஆரம்பிக்கணும். என்னத்தை கொண்டு வளருதைவா? இது யாருக்கிட்ட? உங்களுக்கு தாங்க, உங்களுக்கும் ஊதாக்கும். வாங்க நில்லுங்க. நில்லுங்கக்கா. அம்மா இது எப்படி? அம்மா முத இதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான்லாம் ஒண்ணும் செய்யலப்பா. எனக்கு பரிகாரமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் கடன்லயே கடன்பட்டு இருந்துக்கிடுவேன். என்னைய உயிரோட விட்டுருங்க. ஸ்வாகா கிரீம் ரெண்டு பேரும் வந்து நில்லுங்க. ஸ்வாகா சொல்லும் போது மாரியம்மா ஓம் சக்தி பராசக்தி காளி சக்தி மாரி சக்தின்னு சொல்லிட்டு இறங்குங்க. ஓம் கிரீம் ஸ்வாகா. இங்க வாங்கக்கா, இங்க தான் நிக்கணும். ஏட்டி ஊதா இங்க வா. வள்ளி, நம்ம பரிகாரம் எல்லாம் செய்யாண்டாண்டி நம்மள கொன்னிருவாவட்டி, நம்ம பேருவோம். ஏக்கா நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பரிகாரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் என் போக்கில் கிளம்பலான் இருக்கேன்க்கா. ஓடிடுவோங்க்கா. ஏடி ஏப்ல லட்சுமி மாவள என்னட்டு தைரியம் பண்ணிக்க பயமா இல்லையா? என்ன திட்டி சொல்லுதா? இது பயமா இருக்குன்னு கேட்டா ஊங்க. இது தாவிரியா அதுல? ஏமா எடி நீ நிப்பாட்டி, இது ஒரு மெண்டல் பிரஷர் இருக்க. மெண்டல்ல எக்ஸ்ட்ரா பிரஷரா கொண்டு வந்துருவான். இது ஒண்ணு இல்ல, பேசாம நில்லு. எம்மா மாரியம்மா, எம்மா காளியம்மா, இதுல எப்படி நான் தாவு? எம்மா ஐயோ
சக்தி இறங்குங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, இறங்குங்க இறங்குங்க. ஓம் சக்தி பராசக்தி சொல்லிட்டு இறங்குங்கம்மா 2 பேரும். எனக்கு பரிகாரமே வேண்டாம். அந்த ஆச்சி செயலே கிடக்கட்டி என்ன விட்டுருக்கட்டி, நான் தாவிக்கிட மாட்டேன் முத்தி. நல்ல நேரம் முடிஞ்சிடாம ஓம் சக்தி சொன்னா காலு காந்தாது போங்க. தரிகிட தோம் 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 தோம், தரிகிட தோம் 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 தோம், ஆடுங்க சிச்சி ஓடுங்க. வேண்டாம் பூசாரி விட்டுருங்க. ஏக்கா சீக்கிரம் போங்கக்கா, வீட்டுக்கு போவங்க. சம்மந்தி ஒன்றும் பண்ணாது, இறங்குங்க சம்மந்தி. ஹலோ கீதா மவனா மக்கா, உன் ஃப்ரெண்டு இப்போ போன வந்து சித்தப்பன்னு வரவி என்னாச்சின்னு பாரு. ஹலோ புஷ்பாத்தா, இவ போன தெரியல, அவங்க பூசை நடந்துட்டு இருக்குது. பாவ டீ மிதிச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்கா. என்னாச்சு புஷ்பாத்தையா? என்னல சொன்னவே நம்மக்கு என்னாச்சு? யாவட்டி ஆளானக்கு நம்மக்கு ஒண்ணாவதா வாடா. அக்கா டாக்டர் இப்பதான் வந்தாவ, அவ அம்மைக்கு கை கால்லாம் அசைதா. அவ அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்களா, அதை அவள்கிட்ட சொல்லிருந்தேன். அதுக்கு தான் போன் போட்டேன். அவங்க அப்பாட்டையும் சொல்லிட்டேன் மக்கா, சரியா? நான் பாத்துக்கிட்டதே, நீங்க பூசையை முடிச்சுட்டு அவங்க அம்மையை பார்க்க வரச்சல அவளை, சரியா மக்கா? வைக்கட்டுமா? எல்லாம் அந்த சாமியோட மகிமை தான். எம்மா அவங்க அம்மா முடிச்சுட்டாவல, நீ இறங்கு. ஆச்சி ஜெயில இருந்து வந்துருவாங்க. என்னது செய்யலா? சமந்தி என்னாச்சு? இறங்குங்க. எம்மா அந்த கிழவி ஜெயில இருந்து வர்றதுக்கு நாயா இப்படி இறங்கணும்? எனக்கு முடியாது, எனக்கு முடியாது, நெஞ்சுல திரும்பல இருக்குது. சமந்தி என்னாச்சு? ஜெயிலுக்கு பேர் வருது. செய்யலா அது அப்படி இல்லைன்னா எம்மா எம்மா இந்த தீயில இருந்து கூட மிதிச்சிடலாம், பொழைச்சிடலாம். எம்மா எம்மா சம்மந்தியாட்ட வந்து பொழைக்க முடியாது. ஓம் ஓம் காளியாத்தா கூடயே இடி, காளியாத்தா இறங்கிட வேண்டியதான். முறையெல்லாம் காட்டுதே. ஓம் சக்தி பராசக்தி தீ சக்தி. ஐயோ காளியாத்தா, எம்மா முறையெல்லாம் சுடுதே. எம்மாடி இறங்கிட்டாவ. எம்மா வள்ளி பா ஓடிடுவா. ஐயோ சாமியாரே, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி புண்ணாயிட்டு, மூஞ்செல்லாம். எம்மா காளியம்மா காலு காந்துதே. ஐயடி இடி காலில் தண்ணி எடுத்து ஊத்துங்கட்டி. அம்மா ஒன்னியப்பா ஊதாவும் வரதான் செஞ்சா. நீங்க எப்படி பிறகு ஒண்ணுல வந்து உட்காருங்க. வள்ளி நம்ம ஓடிடுவோம், நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வா ஏக்கா தீ மிதிச்சு இறங்கின உடனே எப்பேற்பட்ட லட்சுமியே பொழைச்சிட்டா. நம்ம கடன்லாம் தீந்து பணக்காரராயிடலாங்க்கா. பணக்காராக மாட்டோம், பரலோகம் தட்டி போவோம். எட்டி சொட்ட போலீஸ்காரரு கொஞ்ச நேரம் இருங்கன்னு போனாரு. என்னவா? வாயில அறுப்பு கொண்ட வேண்டி போறாங்க. கொஞ்சம் கடிச்சு ஷேர்ல இருந்து அங்க போகணுமா? அது எங்க வக்கீல் இருப்பாவே எல்லாரும். என்ன ஒரு சரி வக்கீல் கோட்டு சாயங்காலம் நம்மள கோட்டுக்கு கூட்டு போகலாம். அதை கேட்கறதுக்கு போறேன்னு போறாரு. கொஞ்சம் வாயை பொத்துக்கிட்டு கிடக்கேனா? ஓ கோட்டை, அதுக்கு எதுக்கு டீ ஏசுக? வீட்டில் தான் ஏசுவேன்னு பார்த்தா டேசன்லயே இந்த கிளி கிளிக்க. எவள் சொட்ட புருஷன்னு உங்களை வச்சிருக்க, இல்லைன்னா கொண்டுட்டு வச்சிருப்பேன். அவர் முதல்ல சொன்னாரு, வெளியில விட மாதிரி வாய்ப்பு இருக்கு கிளவி, நீ கொஞ்சம் பொத்துக்கிட்டு கடன்னு. நீர் தான் ஐயா எசு மோர எசு ஐப்பு எசுன்னு வந்து என்ன வாயில அறுப்பது போய் கெட்டு வச்சு அறுத்து குடிச்சு நாட்டு போடுவேன். ஐயா வராது, வாயை பொத்துட்டு கடையும். இங்க பாருங்கம்மா. என்னய்யா கோட்டைக்கு சாயங்காலம் போகணும், அதை தானே சொல்ல வாரியா? சொல்லிட்டு போங்க ஐயா. கிரவோ இந்த வயசுக்கு வரவு இந்த தோட்டத்திங்கன்னு எனக்கு எழுதி வச்சிருக்குது. ஏம்மா என்னவோ உங்க நல்ல நேரத்துக்கு நீங்க தப்பிச்சிட்டிய. தாத்தா தான் இனிமேல கோர்ட்டுக்கு போவாவ. உங்களுக்கு பெயில் வாங்கியாச்சு, நீங்க வந்து வெளியில போலாம், ரிலீஸ் ஆயிடலாம். தாத்தா தான் போலீஸ்காரங்களுக்கு இடையூறு பண்ணாவன்னு உள்ள இருக்க போறாவ. என்னையா சொல்லியா? சேர்த்துதானே வெளியே போயிடலாமா? ஏடி அவரு என்னைய சேலுக்குள்ள அடைக்க போறேன்னு சொல்லுதாரு. உன்னைய விட்டதுக்கு சந்தோஷப்படுது ஏட்டி கிளவி. எப்பயாவது எடுப்ப நான் உள்ளே நீ வெளியேயுமா?
ஏன் உன்னை காப்பாத்த போய் நான் எப்படி வந்து கிடக்கேன்? உண்மை எந்த சிறுக்கு மோகன் சொன்ன காப்பாற்றி சொன்னா கடக்கட்டு நீ கிளவிய தூக்கி வீட்டுக்குள்ள சீராட்டு. நான் சும்மா என் போக்கில் வந்து கடக்க நீ இருக்கு மாறா என்னை காப்பாற்றிக்கணும். அடுத்து பிடிச்ச உள்ள போய் கடையும் கொஞ்ச நாள் நிம்மதியா கடப்போம்ல. இங்க பாருங்க, இங்க இருந்து சவுண்ட் எல்லாம் போடக்கூடாது. பாட்டி நீங்க அங்க போய் சைன் போட்டுட்டு வெளியே போங்க. தாத்தா நீங்க இங்கே இரியும் 4 மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஐயோ ஐயோ, இவளை காப்பாத்த வந்து என்னைய கஞ்சி கழுவ விடுதேல. ஐயா, வயசாயிட்டு கஞ்சி சோறு உள்ள இறங்காது, என்னைய விட்டுருங்க. ஐயா போலீஸ்காரரா, இவருக்கு 1 மாசம் இல்ல 1 வருஷம் கொடுத்தா கூட நான் நிம்மதியா வீட்டுல இருந்துக்கிடுவேன். இவரை காணாத குறைக்கு வெளியில கடந்து குடிச்சு உடம்ப கெடுக்காரு. உள்ள போய் நல்ல தீவனம் போட்டு உள்ளே கடக்கட்டும். ஐயா, நல்ல உடம்ப தேக்கி அனுப்பி விடுங்க மாதிரி ஏதாவது ஒரு கேஷ போட்டு விடுங்க. சரி வாங்க, நான் எங்க சைன் போடணும்? பின்னாடியே வாங்கம்மா பாட்டி. டீ மொட்டை, என்னைய விட்டுட்டு போற டீ மொட்டை. யோ சொட்டவே பேசாம வாய் முட்டு கடக்கிறா. 1 வருஷத்துக்கு 4 வருஷம் வாக்கி போட்டுவாய். உள்ள கடையும் நல்ல சின்ன ஜம்பா வார வெளியா வெளியில கடந்து குடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு நாசமட்டு போறதுக்கு உள்ள இருந்த நான் கொஞ்சம் நிம்மதியா சோறு தண்ணி பேசாம கடையும். அட வியாதி எடுப்பாள, ஒரு மாப்பிள்ள நீ என்ன இருக்கா போறாளே, போறாளே ஆவின் பால் போல தோத்தோ பாக்குறா மொட்டை. ஐயா சீக்கிரம் போங்க சார். கடந்து கீழ் கால் வந்து ரத்தம் ஓடி கையெழுத்து போட்டு வெளியே போட்டு சீக்கிரம் போங்க.